இந்த காரோட ஹெட்லைட்ல டைமண்ட் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க தானே? சரி, டைமண்ட்ஸ் தான் வேணாம். ஹாலோகிராம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபியூச்சர்ல படத்தெல்லாம் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி அது இந்த கார்ல இருக்கு. கேட்க ஏதோ சைஃபை கார் மாதிரியே இருக்குல்ல? அப்படி ஒரு கார் இருக்கான்னு தானே கேக்குறீங்க? இருக்கு. இந்த காரோட நேம் உங்களால கெஸ் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ஆல்பபெட் சீரிஸ் லெட்டர் W. வெறும் 800 ஹார்ஸ் பவர்ல 400 km/h ஸ்பீடு போகும் இந்த கார் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? உங்க எல்லாருக்குமே தெரியும், துபாயில இருக்கவங்க எல்லாருக்கும் கார்ஸ் எவ்வளவு பிடிக்கும்னு. அங்க இருக்கிற ஒருத்தர் தான் இந்த கார் ஃபவுண்ட் பண்றாரு. வேர்ல்ட்ஸ்ல பெஸ்டான கார்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னு சொல்லி போர்ஷாவோட இன்ஜினியர்ஸை கூட்டிட்டு வந்து 720 ஹார்ஸ் பவர்ஸ்ல ஒரு பெஸ்டான கார் செய்யறாங்க. 420 டைமண்ட்ஸை ஹெட்லைட்ல வைக்கிறாங்க. சீட்டை கோல்ட்ல ஸ்டிச் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, மொத்தம் வெறும் 7 கார் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒரு சைஃபை படத்துல இருக்கிற கார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த காரை டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் படம்னு சொன்னோன்னு தான் இன்னொன்னு ஞாபகம் வருது. இந்த படம் ஒரு ஹாலிவுட் படத்துல பயங்கரமா ஃபேமஸ். எந்த படம்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். வழக்கம் போலதான் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் தான் அந்த படம். அதுவும் அந்த காரை நிஜமான ஸ்டன்ஸுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் இருக்குல்ல, அதையே தாண்டதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அந்த காரை. அது எந்த கார்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன கண்டுபிடிக்கல, நானே சொல்லிடுறேன். அந்த காரோட பேரு W மோட்டார்ஸ். ஆல்பபெட் சீரிஸ் முடிய போது அடுத்த லெட்டரே வந்தாச்சு. அந்த லெட்டரோட பேரு லெட்டர் X. வழக்கம் போல லேர்ன் வித் லோக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணி பாருங்க எந்த கார் வருதுன்னு.